ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சனாவை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நிறைய ரவுடிங் எல்லாமே அவளை அங்கே சுற்றி வளைச்சவங்க வந்துட்டு ஹரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க ஆன்ட்டி தான். அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை அவங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க போல். அவங்க இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்ற செட்டாங்க சந்தோஷமாயிட்டு பேசும்போது ஹீரோயின் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க ஆன்ட்டி பார்த்தா இவள் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் தான். நீங்கள் வந்துட்டு இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னோட கடனை மட்டும் நீங்கள் அடைச்சிருங்க, எனக்கு அது போதும்னு சொன்னதும் நீ வந்துட்டு அதை பற்றி கவலைப்படாத, அதான் ஒப்பட ஸ்டைல் அந்த பொண்ணை, நீ கிளம்பு, இவள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, இவ கூட ஃபன் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டுருக்கா. ஓடி போய் அங்கே வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி இங்கே ஒழிஞ்சுக்கிறா. அங்கே பார்த்தா அங்கே சில ஆளுங்க வந்துட்டு ஒரு பர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோ ஃபூவோட ஆளுங்க தான் போல. அவ வந்துட்டு ஒரு மாஃபியா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அவன் பார்த்தா ஒரு மிருகம் மாதிரி அந்த பர்சனை போட்டு அங்கே அடித்ததுமே இவ பயந்து போய் கத்துனதுமே அவன் அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். யார் அது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடிங்க திரும்பவுமே அவளை அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோட்ட வேகமாக போய் அங்கே வந்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே அடித்து வரட்ட சொல்லிடுறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட்டு ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டு இருக்கான். அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ நம்ம உடனே வந்துட்டு அங்கே கிளம்பி போகணும், அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு மெடிசன் கொடுக்க முடியும், உங்கள் உயிரையுமே காப்பாற்றணும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட ஆன்டிடியூடாக இவ தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவகிட்ட அங்கே சாரியுமே கேட்டுட்டு அவ கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்ததுமே இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. வேகமாக வந்துட்டு பேசாமல் எந்திரிச்சு போயிடலாம், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் எந்திரிக்கவங்களையுமே ஒரு ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு அங்கே இருந்து போயிடுறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாஸ், இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்றத சொன்னதும் எனக்கு எப்படியாச்சும் அவள் வேணும்னு அவன் சொல்கிறான். ஒரு இப்படியே வந்துட்டு 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் தான் பார்க்க போயிருக்கா. அங்கே டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டாங்க. அங்கே இருக்க லேடிஸ்மே இப்படி தான் இந்த காலத்தில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என்னை பற்றி நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நான் என்ன பார்த்துக்கிறதே கவலையாக இருக்குது, இப்போ நான் இதை வேற வந்துட்டு பேபியை பார்த்துக்கணுமா, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு போயிட்டுருக்கா. எங்கள் ஆன்ட்டி சும்மாவே என்னை வந்துட்டு பாடாப்படுத்துவாங்க, இப்போ நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லேடி என்னை சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இந்த சைடில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் உங்கள் அசிஸ்டன்ட்மே இங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவளை உடனே மீட் பண்ணணுங்க, காரை கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே இவன் நம்ம ஹீரோ மேலே வந்துட்டு அங்கே தெரியாமல் போய் இடிச்சிடுறா. யோசிச்சிட்டேவும் அங்கே அவனை பார்த்துட்டு ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, திரும்ப தன்னை யூஸ் தான் பண்ண வந்திருக்கானோன்னு சொல்லிட்டு. பட் அவன் அங்கே வந்துட்டு மேலே எங்கேயும் பார்க்குறான். பார்த்தா பழைய ட்ரெஸ்ஸு, அங்கே வந்துட்டு கையில் ஒரு பேக்குன்ற மாதிரி இருக்கா. நீங்கள் எனக்கு என்னை காப்பாற்றுனீங்களா, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் என்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது கோட்டெல்லாமே கழட்டி அங்கே போத்தி விட்டுட்டு நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வை, நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவேன், நீ அது வரைக்கும் இங்கேவே வெயிட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா இவன் வந்துட்டு நம்ம நினைக்கிற லெவலுக்கு மோசமாக தெரியலையே, நல்ல மனுஷனாக தான் இருக்கானேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயினை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ கேவலமான வேலையாக பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு இவங்களை ஏமாற்றி ஓடி என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும் ஆன்ட்டி நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலாம், நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்கிட்ட போய் என்னை விற்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னை இத்தனை நாள் வளர்த்தேன் இல்லை, அதுக்கு தான் நீ வந்துட்டு இப்போ பண்ண போகிற பரிகாரம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஆளுங்களுமே நீங்கள் எங்கள்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக முடியாது, அப்படி எஸ்கேப் ஆகணும்னா நீ தான் காசு கட்டணும்னு சொன்னதும் நான் அவங்ககிட்ட வாங்கினேன்னு சொன்னாலுமே அங்கே கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி எங்கள் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே சைடில் தான் நம்ம ஹீரோவுமே அவளை மீட் பண்ண வந்துட்டுருக்கான். பட் பார்க்க முடியாமல் போயிடுது. அங்கே போய் அங்கே பார்த்தா அந்த கோட்டை எல்லாமே கீழே கிடக்கவுமே புரிஞ்சுக்கிறான் அவளை ஏதோ ஆள் வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் போகிறான். நாளுங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மிஸ்பே பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்கள்கிட்ட இங்கே இருக்க விரும்பலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே இப்போது உனக்கு கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறாங்க. பட் அங்கே ஹீரோ கரெக்டாக அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஒரு பெரிய ஹோப்பே வருது. அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாக ஒரு பக்கம் அவன் பார்த்தா ஆளுங்க எல்லாரையும் வச்சு அடி அங்கே வெளுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கையெல்லாமே கழட்டி விட்டு நான் வந்துட்டு என்னை காப்பாற்ற, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்துமே தூக்கிட்டு போயிடுறான்.
அவங்க தூங்கிட்டு இருந்தா அவங்க வீட்டில் மயக்கமாக இருந்தாலுமே கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஆன்ட்டி அந்த ரவுடிங்களோட ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப பயந்து அரண்டு போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரெஸ்ட் எடுக்க வச்சுட்ருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் உங்கள் மெடிசன் இந்தாங்க டைம் ஆயிடுச்சு நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிட்டுருக்கு. இந்த மெடிசனை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கு. இதை போட்டு ஏதாச்சும் ஒரு பிரோஜனம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நான் எந்த மெடிசனுமே எடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே டஸ்ட்பின்லேயுமே அதை போட்டுட்டு இவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ரூம்க்கு யாரும் வரக்கூடாது, நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். பிறகு அங்கே காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. கதவெல்லாமே அடித்து சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் அரண்டு போய் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தாங்க நம்ம ஹீரோவை காணோம். அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே ரூமை விட்டு அங்கே தேடுறதுக்காக போகிறா. அவன் ஒரு ரூமுக்குள்ள அவனை பார்த்தா அங்கே அவனே தன்னைத்தானே இங்கே ஹிட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் நீங்கள் வாங்க மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உங்களுக்கு நான் தான் ஆட்டிடியூடுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் தைரியமாக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னதுமே நீ தயவு செஞ்சு இங்கே போயிரு, நான் என் தேவைக்காக உன்னை யூஸ் பண்ண விரும்பலன்னு சொன்னதும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் சொல்லிட்டு அவளை போய் அவனை வாண்டட் அங்கே கிஸ் பண்ணுறா. ஸோ அவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே உனக்காக சாப்பாடெல்லாமே நான் ரெடி பண்ணுறேன், நீ கிளம்பி ரெடி ஆயிவா, உனக்கு ட்ரெஸ்மே எடுத்து வச்சிருக்கேன் அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே சூப்பராக ட்ரெஸ் எல்லாமே பண்ணி வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். அவளுக்காக அங்கே ஏகப்பட்ட சாப்பாடெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ சாப்பாட்டை அவர் நல்லதாக பார்த்ததே கிடையாது. அவங்க ஆன்ட்டி எப்பயுமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு அந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டோட அங்கே சாப்பிட ஆரம்பிச்சதும் ஃபேஸில் அங்கே ஒட்டிக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அங்கே போயிட்டு அதை எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்தை வீட்டை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேபி பிடிக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இல்லை எனக்கு பேபியெல்லாம் பிடிக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது என்னடா பண்ணுறதுன்னு. பட் அவன் மனசுலேயே அந்த பேபி உன் கூட சேர்ந்து பிறக்குதுன்னா எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாட்டிகிட்ட கால் பண்ணி ஃபைனலாக உங்கள் பேரனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு பாட்டி, அந்த பொண்ணோட அவங்க பொண்ணு மேலே ரொம்ப ஒரு ஆசை வச்சுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்களோட பட்லரை கூப்பிட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுமே அவரும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, சின்ன வயசுலேயே வளர்த்தது அவங்க ஆன்ட்டி தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்றதுமே சொல்கிறாங்க. இவ்வளோ வீட்டில் பொருள் இல்லாமல் இருக்குது, ஜுவல்லரிஸ் இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க, எல்லாமே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க இதை பார்த்துட்டு மறந்து போயிடணும், அந்த லெவலுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவருமே அதே மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டுருக்காரு. அங்கே வரப்போ இப்படி நம்ம ஹீரோயினோட வீட்டு அட்ரஸை கேட்டதுமே அவளோட வீட்டுக்கு எதுக்குப்பா போயிட்டுருக்காங்க, இவ்வளோ கிஃப்ட்ஸோடன்னு சொல்லிட்டாங்க இருக்கு, எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஃபோக் உங்கள் பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சு, அவர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிஃப்ட் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வாயெல்லாம் பல்லா இருக்குது. கடைசியில் பார்த்தா அவங்க பொண்ணு சிசிக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடு, எங்களுக்குமே ஹாப்பி தான் சொல்கிறாங்க. பிறகு அந்த சிசியை பார்த்தா அம்மா அந்த சனா என் வழியில் இல்லாமல் பண்ணணும், அவள் ஒருவேளை அவர் என்னை பார்க்க வரப்போ இருந்தான்னு வச்சுக்கோங்கமே, அவர் அங்கே பார்த்துட்டு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் ஒரு வழி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உன் சிஸ்டருக்கு இப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீ நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பர்சன் இருக்கான், வயசானவன் தான், ஒரு பெக்கர் மாதிரி இருக்கான். அவன் உன் கூட சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீ இப்போ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு போகும்போது அவங்க அங்கிள் ஆன்ட்டி சிஸ்டர் எல்லாமே வந்துடுறாங்க. நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு வர வச்சேன், நீங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ்னு வர சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையாக பண்ணுறீங்கன்னு சொன்னதும் உன் சிஸ்டருக்கு பெரிய இடத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவங்க ஒன்று பார்த்தாங்கன்னா இவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீ இவனை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், நீ இதை நாங்கள் வளர்த்ததுக்காச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த பர்சன்ட் அங்கே கிட்னாப் பண்ணி அனுப்பிவிட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் எப்படி போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்துறா. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த பர்சன் அதை கேட்டுட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியே என் தலையில் கட்ட பார்க்குறீங்களா, நான் இவ்வளோலாம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க ஆன்ட்டி ரொம்ப கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பேரை
வேலையவே கெடுத்து வச்சுட்ட, உன்னால எங்களுக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா, என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அவள் ஃபோனையுமே பிடிங்கி அவள் பாய் ஃப்ரெண்ட் யார் கால் பண்ணி அவன்கிட்ட காசு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே மீட்டிங்கில் தான் இருக்கான். ஹீரோயினோட பேரில் வரவுமே உடனே அவன் அட்டன் பண்ணுறான். பார்த்தா இவங்க ஆன்ட்டி பேசிட்டு அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ தான் வந்துட்டு அவளுக்கு காசு எல்லாமே பே பண்ணணும்னு சொன்னதுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டதுமே ஹாப்பியாக இருக்குது. பட் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சதும் உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து கிளம்புறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவர் ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பார், இப்போ என்னப்பா வந்துட்டு இப்படி போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. வீட்டில் பார்த்தா அவங்க ஆன்ட்டி போட்டு பயங்கரமாக ஸ்டூலை வச்சலாமே அடிக்கிறாங்க. உன்னை வந்துட்டு நாங்கள் வளர்த்ததுக்கு எங்களுக்கு நீ இந்த மாதிரியே கேவலம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பேபிட்டு அங்கே சாரி கேட்குறா. இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் டார்ச்சர் அனுபவிச்சேன், என் வயிற்றுல வளர்ற வாசி நீயுமே அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க நான் வந்துட்டு பேசாமல் இந்த பேபி அபார்ஷன் பண்ணிடுறேன், அப்படின்னா தான் நீ எனக்கு வேலையாவான்னு சொல்லிட்டு வயிற்றுல அங்கே அடிக்க போகிறப்ப கரெக்டாக அப்போ பார்த்தா நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரு ஆயிடுறான். அவனுங்க பார்த்ததுமே புரிஞ்சுக்குது பெரிய வந்துட்டு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுச்சுக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அவன் தூக்கிக்கிறான். அப்போ போகும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை இவங்க வந்துட்டு அவன் மேலே கையை வச்சுருக்காங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு கிடைச்சே ஆகணும், இவங்களை வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் அவன் போட்டு பயங்கரமாக அங்கே வெளுத்து விட்றான். கடைசியில் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டியதாக இருது. அப்போ அந்த சிசி என்னமோ நடந்துட்டுருக்கு, வந்தான் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டான். அவனை பார்த்தா தெரியுது பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ டாக்டருமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா, உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கள வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதிக டைம் சேல்ஸ் பண்ணவுமே ட்ரை பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது அந்த பொண்ணை ரேப் பண்ணவுமே ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே வந்துட்டு உடம்பு வந்து வீக்காக இருக்காங்க, நீங்கள் தான் நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கணும், உங்கள் பேபியுமே இப்போ நல்லா தான் சொன்னதுமே அவங்க வந்துட்டு தேங்க்யூ சொல்கிறான், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்கள் பின்னாடி சுற்ற மாட்டேன், மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி உங்களை டார்ச்சருமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு பரிதாபப்பட்டு பேபிக்காகலாம் மேரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம பாட்டியுமே வந்துடுறாங்க. அப்போ பாட்டி நீ வந்துட்டு என் குடும்பத்துக்கு ஒரு அழகான வாரிசை கொடுக்க போகிற, இதை விட எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டான விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லு, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், பட் அதை ஒன்றை விட வந்துட்டு ரொம்ப க்யூட்டானதாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ப்ரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு பாட்டி இது எனக்கு வேணாம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும் ஒன்றை விடவா இது உனக்கு தான், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் என்னோட மருமக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வைத்தேன் வேணாமா, ரொம்ப சூப்பரான வந்துட்டு ஒரு ஏற்பாடுமே பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஒரு பார்ட்டியுமே நான் ஏற்பாடு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த பார்ட்டிக்குமே அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க. பிறகு அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே வரும்போது சார் இப்படி முக்கியமான மீட்டிங் இருக்குது, ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதும் நம்ம ஹீரோயின் பிஸ்னஸ்மே இம்பார்ட்டன்ட் தானே, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொன்னதுமே அவனுமே சரி நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கான். அங்கே கார்ட்ஸ்மே கூட தான் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு என்னம்மா ஆச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்படி வந்துட்டு எங்கள் அம்மாவை காணும், நானும் எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே ஃபஸ்ட்டு இந்த பேபியை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட சேர்த்துட்டு வராங்க, நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் என்னை கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அந்த சிசி அங்கே வந்துடுறான். உன்ன மாதிரி பிச்சைக்காரியெல்லாம் இங்கே யார் உள்ளே வந்து விட்டது, இந்த பார்ட்டி யாருக்காக வச்சுருக்காங்க தெரியுமா, எனக்காக தான், அந்த ஃபேமிலியோட மருமகன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, மரியாதையோட நீங்கள் இருந்து போயிரு இல்லை உன்னை அடித்து வெளியே வர வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு இவ்வளோ அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொன்னதும் அந்தளவுக்கு நம்ம ஹீரோயின் யாரும் தெரியும். ஸோ கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து இவ்வளோ அரைஞ்சிட்டு போனதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நான் இந்த வீட்டோட மருமகளை வரப்போறவ என்ன மதிக்காம இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துச்சேக்கா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்கதை பார்த்துட்டு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எங்கே போய் திருநன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அதை வந்துட்டு பிடிங்கி அங்கே தள்ளி விட்டதுமே அவளுக்கு அங்கே வயிற்றுல அடிப்பட்டு அங்கே பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னோட பேபியுமே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்துட்டு வேமா ஹீரோயினை தூக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே போகும்போது அசிஸ்டண்ட்டை இவ எப்படி அவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணாலோ அதே தான் இவளுக்கு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் கண்டிப்பாக வந்துட்டு அதே மாதிரி தான் நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவன் சொல்கிறான்.
சிசி அந்த ஓல்ட்மேன்ட்ட நீங்கள் தானே வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறாருன்னு சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு எல்லாருமே எதுக்காக என்கிட்ட இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவருக்குமே ஃபைனலாக புரிஞ்சுக்குது. அவள் வந்து தப்பான பொண்ணை போய் வந்துட்டு எல்லா கிஃப்ட்டுமே கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கிக் விடுறாரு. உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவள யாராச்சும் இந்த வீட்டோட மருமகளாக கொண்டு வருவாங்களா? நீ உன் நிலைமை என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு அங்கே போனதோ அவங்க நம்ம அசிஸ்டன்ட் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னதோ நீ இப்போ பண்ணதுக்கு உன்னை சும்மா விடுவோமான்னு சொல்லிட்டு ஸ்டிக் எடுத்து அடி இங்கே வெளுத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் ஒழுங்காக கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னா இல்லையா? என்ன நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினதுமே அவன் சாரி கேட்குறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு சாரி கேட்டுட்டு பாஸ் இதுக்கப்புறம் மேடம் நம்ம இன்னுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அதோட ப்ரைஸ் டேக்லாம் பார்த்துட்டு அவளுக்கு தலையே சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. வாழ்க்கையில் இவ்வளோ வந்துட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவள் இப்போ வரைக்குமே பார்த்ததே கிடையாது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன பார்த்துட்டு இருக்க, இதெல்லாமே உனக்காக தான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்மே நானுமே வந்துட்டு வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ஃபினான்சியலாக அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல, பேசாமல் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அங்கே கார்ட்ஸ்லேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கே ஓட ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோட்டவே அங்கே போய் மாட்டிக்கிறா. இப்போ எஸ்கேப் ஆகி எங்கே நீ ஓடிட்டு இருக்க, வந்து டாக்டர்கிட்ட திரும்ப என்னை திட்டு வாங்கி விடணும்னு ஆசைப்படுறியா? அவங்க என்னை எப்படி வந்துட்டு திட்டாங்க தெரியுமா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறான். நான் வந்துட்டு ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் என்னோட விருப்பமே உன்னை வந்துட்டு வீட்டில் அடைச்சி வைக்கிறது கிடையாது, உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிறது தான், உனக்கு ஜாப் தானே பண்ணணும், நானே ஏற்பாடு பண்ணுறேனே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஐயோ அடிக்க போகிறானான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறா. பட் அங்கே வந்துட்டு மூக்கில் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம அதை பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு வேமா அங்கே தூக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் இங்கேயா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இதான் அந்த முக்கியமான வேலையான்னு சொன்னதும் அவன் ஆமாம் அப்புறம் என்ன அப்படின்றத சொல்கிறான். பார்த்தாங்க வெட்டிங் சர்டிஃபிகேட் தான் வந்துட்டு பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவனை மீட் பண்ணப்ப இவன் என் லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக வருவான், என்னை மேரேஜ் பண்ணிக்குவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது எல்லாமே கனவு மாதிரி எனக்கு நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறகு அங்கே ஹீரோயின்ட்டாங்க ஒரு லிசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க்கெல்லாமே கொடுத்ததோ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஒரு ஃப்ரெஷர் தான், எனக்கு இப்போ எதுவுமே தெரியாது, ஏன்ட்ட போய் நீங்கள் இவ்வளோ ஜாப் கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே டியான் இன்னொரு பொண்ணுமே இருக்கா. அவளை பார்த்தா நாங்கள் வந்துட்டு இங்கே எவ்வளோ பெரிய ஹை பொசிஷனில் இருக்கோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு கடவுளை இவன் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்குமே வந்துட்டு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது. ஃபேஸை வேகமாக வரைச்சிக்கிறா. அந்த டியானுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே அங்கே ரொம்ப லவ் போல். ஸோ அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணுன்னு தான் ரொம்ப நாள் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பெரிய பணக்காரே ஹேண்ட்ஸமாக இருக்கான், மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் வந்துட்டு ரொம்ப செட்டில்ன்றதுக்காக தான் அவளுக்கு வந்துட்டு அங்கே ஆசை இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ எப்பயுமே அவளை இக்னோர் தான் பண்ணிட்டு இருப்பான் போல். இப்போயுமே அவள் நிறைய ட்ரை பண்ணுறா. பட் இக்னோர் தான் பண்ணிட்டு அங்கே போனதும் அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. அப்போங்க நம்ம ஹீரோயின் வேமா அவன் கையை பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிட்டு என்ன எல்லாருமே ஒரு ஃப்ரெஷராக வந்தவா அவன் வந்து உணர்வே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காளே, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு பாருப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அந்த டியானுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. டியான் இவ்வளோ நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் எதுவும் முடிய மாட்டுது. இவன் வந்தவங்க கரெக்ட் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, பாருங்க கொஞ்ச நேரத்தில் அடிச்சு வெளியே வெட்ட போறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட்டாங்க ஷாக் ஆகி போயிட்டு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துலேயே நீங்களும் இருந்துட்டு இருக்கீங்க, இது எனக்கு தெரியாமல் போச்சே, இங்கே இருக்க எல்லாருமே இதை பற்றி பேசி கிண்டல் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்கணும்னு சொன்னதும் கிண்டல் வந்துட்டு பண்ணுவாங்களா என்னோட ஒய்ஃப், அந்த லெவலுக்கு நான் விட்டுருவேன் நீ நினைக்கிறியா, அப்படி பண்ணுறதுக்குலாம் யாருக்குமே தைரியம்லாம் கிடையாது அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாத, அப்படி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் அவன் ரொம்பவே இங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒருவேளை வரவே இல்லை, என்னப்பா பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பொண்ணை, ஏதாச்சும் ரொமான்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற சொன்னதுமே அந்த டியானுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆகிட்டு எல்லாரும் வந்துட்டு வாயை மூடுங்க, ஏதாச்சும் உளறிட்டு இருப்பீங்களா, கண்டிப்பாக அவள் பயங்கரமாக திட்டு தான் வாங்கிட்டு இருப்பா, நான் இப்போ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கதவை போய் நாக் பண்ணிச்சுக்கா. இவனை பார்த்தா ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டு அதை கண்டுக்கவே மாட்டான். இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கதவை நாக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப நேரமாக நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் உள்ளே திறந்து வந்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம்
ப்ராப்ளம் ஆயிரும். நீங்க தயவு செஞ்சு போய் வந்துட்டு பாருங்கன்னு சொன்னதுமே, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்றத சொல்றான். இவள பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு கதவ ஓப்பன் பண்ண அங்க ட்ரை பண்ணா, அவன் உள்ள வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இவ ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிடுறா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் கதவ தொறந்துட்டு அங்க வந்ததுமே, இவ வந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல இருந்தான்னா, கண்டிப்பா அவன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஃப்ரெண்டு லிசா கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. இவள எப்படியாச்சும் ஆஃபீஸ விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு, அதே மாரி நம்ம ஹீரோயின் அங்க டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட ஒர்க் எல்லாமே இங்க குடுத்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் அங்க நம்ம ஹீரோவோட டிரைவர் வந்துட்டு, மேடம் வந்துட்டு போறதுக்கு டைம் ஆயிருச்சு. பாஸ் வந்துட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. வேலையெல்லாம் பார்க்க முடியாது. நீ என்ன இங்க கிழிக்கிறதுக்கா இருக்க? நீ பாருன்னு சொல்லிட்டு அங்க அசிங்கப்படுத்தி விட்டு அங்க கூட்டிட்டு போனதுமே, அத பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. பாஸோட சேர்ந்து இவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு, அந்த லிசாவும் டியானுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு வயித்தெரிச்சலாயிட்டு, இவளுக்கு என்னப்பா ரிலேஷன்ஷிப் இருக்கும்? வந்ததுமே பாஸ கைக்குள்ள வளைச்சு போட்டாலான்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாமே அங்க வந்துட்டு அவங்க உள்ள ஏறுற கார்ல எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு, இந்த ஃபோட்டோ வச்சு அவளோட குடும்பத்தவே நான் அசிங்கப்படுத்துறேன். நான் அவள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த பொண்ணுக்கு நம்ம பாஸோட சேர்ந்து அஃபர் போயிட்டுருக்கா, பாஸை சீரியஸ் பண்ணி வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீங்கள் வந்துட்டு ஒர்க்லாம் பண்ண முடியாது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் சைன் பண்ணுன்னு சொன்னதும், நான் இங்கே வந்துட்டு வேலையை விட்டு போகிறதுக்கே விரும்பலையே, நான் ஏன் பண்ணணும்னு சொன்னதும், நீ வந்துட்டு உன் ஃபோனை செக் பண்ணி பார்க்கலையா பாருன்னு சொன்னதுமே அவள் வேகமாக போய் ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோவை வந்துட்டு அவள் சீரியஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து போஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணுறீங்கன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. நீ வந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க ரிசைன் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் இப்படி ஹீரோயினுக்கு இப்படிலாம் விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் அவனுமே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்கே அந்த லிசா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு எத்தனை பொண்ணுங்களை நாங்கள் வேலையை விட்டு துரத்திருக்கோம் தெரியுமா, அவரை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணால் இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே திமிரா பேசினதுமே நம்ம ஹீரோயினுமே நான் வந்துட்டு ஜாப்பை வந்துட்டு குயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே வந்துட்டு கடுப்பு இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க சைன்மே பண்ணிடுறா. ஸோ உடனே வந்துட்டு எல்லாரும் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை காட்ஸையுமே கூப்பிட்டு அடிச்சு அங்கே வெளியே வரட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவன் காரில் போகும்போது ஹீரோயின் அங்கே சைடில் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுக்காக நீ போய் இப்போ அழுதுட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. உன் ஆஃபீஸில் யார் புள்ளி பண்ணதுன்னு செட்டு கேட்கும்போது யார் சொன்னது என்ன புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. என்னோட தலையிலத்தே இப்படி இருக்குன்றப்ப நான் யாரை போய் குறை சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுறேன்னா நைட்டு ஃபுல்லாக என்னை விடாமல் தொந்தரவு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னு வேற கேட்குறியான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே பாட்டி வந்துட்டு டாக்டரை வச்சு அங்கே செக் பண்ண சொன்னதுமே டாக்டர் வந்துட்டு குட் நியூஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ட்வின் பேபிஸ் பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு பாட்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இத்தனை நாளாக பேர பிள்ளைக்கு ஆசைப்பட்டா 2 பிள்ளை எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஏகப்பட்ட நர்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி உனக்கு வந்துட்டு இதில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம், உன்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு கொடுப்பாங்க, நீ என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பாட்டி என்னோட அம்மா ஒருவேளை உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களை மாதிரி தான் என்னை கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க, இப்போ வரைக்குமே என்னை இவ்வளோ பாசமாக யாருமே பார்த்துக்கிட்டதில்ல, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சரிடா. நான் வந்து என் பேத்திக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை பொண்ணுங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கிஃப்ட் பண்ணால் பிடிக்கும், நீ ஃபஸ்ட்டு எனக்கு வேமா ஐடியா சொல்லுன்னு சொன்னதும் பாஸ் வேமா என்னத்தை போய் நான் ஐடியா சொல்ல முடியும் சொல்லுங்கள், நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, பட் பொண்ணுங்களுக்கு ஜுவல்லரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அதை வேணா கிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னதும் பட் ஜுவல்லரிஸை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிற ஆள் மாதிரி அவன் ஒன்றும் தோணலையேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் நான் வந்துட்டு இதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கேன், உனக்கு டிசைனர் ஆகணும்னு ஆசை இல்லையா, என்னோட கம்பெனியில் ஒரு காம்படிஷன் நடக்க போது நீயுமே அதில் வந்துட்டு கலந்துக்கலாமே அப்படின்ற சொன்னதுமே அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக கலந்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் எஃபர்ட் போடுவேன்னு சொல்கிறா. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கா. இந்த விஷயம் எல்லாமே இந்த டியானுக்கும் அந்த லிசாவுக்குமே தெரிஞ்சு போயிடுது. அவளுமே கலந்துக்க போகிறாளாமே, எப்படி தூக்கி எறிஞ்சாலுமே திரும்ப திரும்ப எப்படி அவள் வரான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கு இந்த டியானுக்கு. அப்போ அந்த லிசா நீ ஒன்றும் கவலைப்படாத, காம்படிஷனில் கலந்தாலுமே அவள் வந்துட்டு ஒன்றும் வின் பண்ண போகிறது கிடையாது, பார்த்தா என்னமோ டேலண்ட் ஆனவ மாதிரி தான் இருக்கா, நம்ம பேசாமல் அவளோட ஐடியாவே சுட்டுட்டா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா.
பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் சார் கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும், இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னதுமே, நீ இப்போ வர்றையா நான் வம்பு பண்ணி உன்னை உள்ளே தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவன் வந்துட்டு காரில் ஏறிக்கிறான். அங்கே பாதியில் எங்கே ஸ்டாப் பண்ண சொன்னதுமே, ஏன் என் கூட வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும், என்னப்பா நீ பேசிகிட்டு இருக்க, உள்ளே போனால் எல்லாருமே சேர்ந்து டீஸ் பண்ணுறதுக்கா, நான் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்தே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு ஃபைனல் அங்கே காம்படிஷனுமே வந்துடுது. 2 பேரும் தான் அங்கே வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க போல். அதெல்லாமே பார்த்துட்டு அந்த டியான் எப்படினாலும் நான் தான் வின் பண்ண போகிறேன், இது என் முன்னாடிலாம் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னதும், இந்த டியான் முதலால் அங்கே போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவளோட ப்ராஜெக்டை தான் அங்கே திருடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கோமாயிட்டு, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, இப்படி ப்ராஜெக்டை போய் திருடிட்டு வந்து வேலை பண்ணுறேன்னு சொன்னதும், நீ என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொன்னதுமே, அங்கே வந்துட்டு யாருமே ஹீரோயினை நம்புறதுக்குமே ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த டியான் வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வீட்டில் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடிட்ட அங்கே காசு கொடுத்து தான் இப்படி திருட வச்சுருக்காங்க போல். அப்போங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த லிசாவையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சனா தான், இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்துனதுமே இவங்க வந்துட்டு முன்னாடி இப்படியே அழுதாங்க, ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொன்னதும், நீ அப்படி தான் பண்ணியிருக்க, எங்ககிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே, நீ வந்துட்டு அந்த பொண்ணோட தான் திருடி இருக்க, ஸோ வந்துட்டு டிசைட் பண்ணுறது யார், அவளா நானான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு நீ என்ன இவ்வளோ பண்ண போகிற இப்போ அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்துட்டு இப்படி திருநவங்களை என்ன பண்ணுறது, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பெரியவங்க செருப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. பிறகு ஹீரோயின் அவங்க காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பாட்டி வந்துட்டு இன்றைக்கி நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகணும்னு சொன்னதும் அவன் சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னோட லைஃப்பில் நீ வந்த பிறகு தான் எல்லாமே ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்குமே போயிடுறாங்க. நம்ம பாட்டி வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எங்கே சமைச்சு கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே, பாட்டிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்கன்னு, நான் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை பற்றி கேட்டதுமே அவங்க ரொம்ப எங்கே இருக்கும்போதே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் நீ இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, இப்படி பாஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிச்சதில்ல, ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க, அவங்க அப்பா அங்கே வந்துட்டு எமர்ஜென்சி வார்டில் நல்லா தான் இருந்திருக்காரு, பட் அவர் திடீர்னு இறந்து போயிட்டார், எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவன் அதை பற்றி அங்கே விசாரிக்க சொல்கிறான். பிறகு எங்கள் ஆஃபீஸில் பார்த்தாங்க டியானை எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஜாப் கிடைச்சிருது. ஸோ ஹீரோயின் மன்னிச்சா இல்லையா, அதை நினச்சி அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கோமே, அவள் ரொம்ப அங்கே கடுப்பாய் போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோட்ட தான் அவங்க மெசேஜ் பண்ணி அங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லி அங்கே வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் வருது. ஸோ நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக அங்கே மேனேஜரை போகிறா. அப்போ அங்கே அந்த டியான் வந்துட்டு பின்னாடி எங்கள் கதவை லாக் பண்ணதுமே இவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. பார்த்தாங்க அந்த மேனேஜர் உள்ளே உட்காந்துட்டு என்கிட்ட உன்னை யாரும் இன்றைக்கி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அவளை அங்கே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் எஸ்கேப்பாக ஓடுற பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு கதவு லாக் ஆனவாசி முடியலை. அவங்க வந்துட்டு அவளை அங்கே தொந்தரவு பண்ணி அங்கே அடிக்க போகும்போது பட் நம்ம ஹீரோக்குமே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சி வேமா அங்கே வந்துட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அந்த கதவெல்லாமே உடச்சிட்டு வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட்டையுமே வச்சு அவனை அடிச்சு அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அவன் ரொம்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க, சாரி கேட்குறான். இதெல்லாம் நான் வேணுக்குன்னு பண்ண கிடையாது, என்னை பண்ண சொல்லி சொன்னாங்க, எல்லாமே இந்த டியான் தான் சொன்னதும் அவளையுமே அடிச்சு அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போன டைம் மகாத்மா மாதிரி நீ மன்னிச்சு விட்டுட்ட, இந்த டைம் என்ன நீ அப்படி பண்ண போறியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருந்துவாங்க, பட் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டியான் வந்துட்டு தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத, உன்னோட அப்பா வந்து எப்படி இறந்து போனார்னு எனக்கு தெரியும், நான் அந்த உண்மையை சொல்கிறேன் என்னை விட்டுன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு, எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே அவள் ஒரு விஷயம் சொல்கிறா, உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில், பட் உங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார், பட் உங்கள் ஆன்ட்டியோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஆளுமே சேர்த்து போய் இருந்தால் காசு கிடைச்சிருக்குமே, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் தேவைப்பட்டுச்சு, ஸோ அந்த பர்சனோட ஹார்ட் அவங்க மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை எடுத்து கொடுக்குறதுக்காக பணமே கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என் குடும்பத்தவே அழிச்ச உங்களை நான் வந்துட்டு மன்னிப்பேனா அப்படின்றத சொல்கிறா. உன்னை இதுக்கப்புறம் நான் எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. பிறகு காரில் போகும்போது ரொம்ப அதை நினச்சி
நினச்சி அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டேவும், இத்தனை நாள் உன்ட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல, என் ஃபேமிலியை அழிச்சவங்கள நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், எனக்கு அதுக்கு நீங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க ஆன்ட்டி அடிபட்டு கிடக்காங்க. அவள் கையில் வேற அங்கே அடிபட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. நான் பேசாமல் இருந்தேன், நீ பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ண போகிற அது இதுன்னு ஆசையை காமிச்சு விட்டு தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, வாயை மூடுங்க, இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸவே அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அந்த சனாக்கு வந்துட்டு பூ கூட மேரேஜ் ஆகி அவள் இப்போ பெரிய பணக்காரி ஆயிரா. ஏன் நிலமையே பாரு, உங்களுக்கு பிறந்தது தான் நான் பாவம்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க அங்கிள் அங்கே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்டு அழுது அங்கே ட்ராமா பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. வந்துட்டு உன்னோட இந்த ஃப்ராடு வந்துட்டு நடிப்பெல்லாம் நிப்பாட்டு, நீ வந்துட்டு என் ஃபேமிலிக்கு என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கிட் பண்ண போகிறா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அமைதியாருன்னு சொல்லும் போதே அவங்க மயக்கமானதுமே இவே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே கடவுளையுமே அவளுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனது, இவங்க ஆன்ட்டி அங்கே வந்துட்டு அவளை கொடுமைப்படுத்துனது, இது மட்டும் தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அவள் ரொம்ப அங்கே பயந்து போய் இருந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ தான் அவளை அங்கே சமாதானப்படுத்துகிறான். நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட அந்த கல்லறையில் போய் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி பேசும்போது அந்த டியானோட அம்மாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சலாக இருது. ஏன்னா அவங்க பொண்ணு ரொம்ப முடியாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இதுக்கு இவ தான் காரணம், இவ மட்டும் சந்தோஷமாக இருக்கதான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பழிவாங்க வந்துட்டு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பிறகு அங்கே ஹீரோக்கு அங்கே ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் எல்லாமே போட்டு காமிச்சிட்டு பார்க்க நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்ப அழகாக தான் இருப்பேன், என்ன புதுசாக இது அப்படின்ற சொல்கிறான். சரி ஓகே பாட்டி கூப்பிட்டுருக்காங்க மீட் பண்ண போகணும், நீ ரெடி ஆகிவா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னதும் அப்போ இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சன்னு சொன்னதும் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா, பட் வந்துட்டு நீ இது எனக்கு முன்னாடி மட்டும் போடு பாட்டிக்கு முன்னாடி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகி வர சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அவளை அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே அந்த டிரைவர் வந்துட்டு அங்கே ஆளவை காணமேன்னு சொல்லிட்டு மேடம்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை பார்த்தா அங்கே கட்டி போட்டு அவளை அங்கே டார்ச்சருமே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன்ட்ட ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன்னு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னை வந்துட்டு கொலை பண்ணால் எங்களுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னதுமே அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு பாஸ் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவள் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் இதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு சொன்னதும் அவங்க பாஸ் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பட் அவங்க ரொம்ப ஆசையாகிட்டு அவட்டங்க பேசினதுமே நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஃபஸ்ட்டு நீ என் கையை மட்டும் கழட்டி விடுறியான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஆசையில் வந்துட்டு அங்கே கையை கழட்டிச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு வேமா எஸ்கேப் ஆகுறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே அந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவனுமே அங்கே தேடுறதுக்காக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடும்போது இப்படி வந்துட்டு அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே இவங்க ரெண்டு பேருமே வேமா அங்கே வெட்டிட்டு போகிறாங்க. அந்த சைடில் நம்ம ஹீரோ வந்ததுமே மேலே போய் அவன் வந்துட்டு இடிச்சிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ நீங்கள் வேற என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம், அந்த ஆளுங்க வந்துட்டு நம்ம கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிப்போ நான் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நான் அவங்கள விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு நம்ம சொல்கிறா. அதுக்குள்ள அந்த பர்சன்ஸ்மே வந்துடுறாங்க. நம்ம அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாயிருது. அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அதையுமே காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே ஐயோ என் ஹஸ்பண்ட் என்னாச்சு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது அவர் என்னாச்சுன்னு சொல்லங்குடையுமே இவ வேகமாக விழுந்தடிச்சு வெளியே போகிறா. அங்கே ஒரு டெட் பாடியை கொண்டு வரமே அதான் தன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுடுறா. டே ஃபூ என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்திரி, என்னை தனியாக ஏன்டா விட்டுட்டு போனேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அழுதுதுமே அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, அங்கே தான் சார் நிற்கிறாரு பாருங்கன்னு சொன்னதுமே அந்த பக்கம் பார்த்தா கையில் மட்டும்தான் அடிபட்டுருக்கா. அவன் சிரிச்சுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, நீ கண்ணை முடிச்சது என்ன ஏன் நீ பார்க்க வரல, பயந்து போயிட்டேன்னு தெரியுமான்னு சொன்னதும் அப்புறம் எப்படி இந்த க்யூட்டான மூமெண்ட்லாம் பார்க்க முடியும்னு சொல்லு, நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்க, நான் எப்படி போய் உன்னை விட்டுட்டு போவேன்னு அவன் சொல்கிறான். நீ தான் என்னோட உயிரே, நான் போய் உன்னை விடுவேனான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி டேட்டுமே வந்துடுது. பாட்டியும் இவனுமே அங்கே வெளியே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் நல்லபடியாக குழந்தை பிறந்து அவளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ஒரு பொண்ணு பையன் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேபிஸை கொண்டு வந்ததுமே அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிருது அவங்களுக்கு. பட் அவன் பேபியை ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை, வேமா விழுந்துடுச்சு அங்கே ஒய்ஃபை தான் பார்க்குறதுக்காக போகிறான். நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவளை அங்கே வந்துட்டு தூக்கிட்டு வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளுங்க எல்லாருமே பார்க்க போகிறாங்க, இறக்கி விடுங்கன்னு சொன்னதும் ஏன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு எவே வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்ற சொல்கிறான். இறக்கி விடுங்க பாட்டி வராங்கன்னு சொல்றா. அங்க பாட்டி வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அங்க வந்துட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உனக்காக தான், உன் பாடி ரொம்ப வந்துட்டு ஒரு சென்சிட்டிவானது, ஸோ வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கண்ணில் அங்கே கண்ணீரே வந்துடுது. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணுற ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கேன்னு ஃபைனலாக பார்த்தா அங்கே கிராண்டாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டாங்க
அவங்க ரெண்டு பேருமே சாகுற வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டுங்க ப்ராமிஸ்மே பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.